ராமாயணா ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா எதர் 2 கேட்டகரி தான். ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், இல்லன்னா சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கணும். கேட்டகரி என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் அத பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். உலகத்திலேயே 2nd ஹையஸ்ட் செலவு பண்ண ஒரு மூவியா இந்த படம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்ப அதோட பட்ஜெட்ட லைட்டா டீஸ் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 4000 கோடி. கிட்டத்தட்ட 4000 கோடினா $480 மில்லியன். ஓகேங்களா? இப்போ வேர்ல்டுலயே எந்த மூவி வந்து அதிக பணம் செலவு பண்ணி எடுக்கப்பட்டதுன்னா, ஜுராசிக் வேர்ல்ட் டாமினியன் சொல்றாங்க. அது வந்து $658 மில்லியன் ஆர் சம்திங். செம பட்ஜெட். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஹையஸ்ட் பட்ஜெட்ன்ற மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து $440 மில்லியன் ஸ்டார் வார்ஸ் மூவி. ஸோ அதெல்லாம் வருது. பட் ஒரு இந்தியன் மூவி வேர்ல்டுலே செகண்ட் ஹையஸ்ட் பெரிய பட்ஜெட் கொண்ட மூவியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போதே வந்து எனக்கு பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கு ரீசன் மெயினா என்னன்னா, டிஎன்இஜி ஃபிலிம்ஸ், ஐ மீன் அந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோவோட ஓனர் நமித் மல்ஹோத்ரா. அவர் தான் பிரைம் ஃபோக்கஸ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஓனர். சரிங்களா? இந்த டிஎன்இஜி ஃபிலிம்ஸ் தான் இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், அவதார்னு யூ ஜஸ்ட் நேம் இட். எந்த பெரிய படமா இருந்தாலும் அதுல விஎஃப்எக்ஸ்ல ஒர்க் பண்ணி ஆஸ்கர் அவார்டே வாங்கின ஒரு கம்பெனி, விச் இஸ் ஓன்டு பை இந்தியன். சரிங்களா? ஸோ அவருக்கு இப்போ ராமாயணம் ஒரு இந்தியன் ஹிஸ்டரியை வந்து ஒரு படமா எடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ எடுத்திருக்காங்க. 4000 கோடி அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு கிராஃபிக்ஸ் பிடிக்கலன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் தேர் இஸ் டைம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சில கரெக்ஷன்ஸ்லாம், கலர் கரெக்ஷன்ஸாக இருக்கட்டும், டீடைலிங் இருக்கட்டும், தே வில் டூ தட். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கும். எனக்கு பார்த்த வரையும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது கிராஃபிக்ஸ். சில இன்ஸ்டன்ஸை சொல்கிறேன். அந்த ஜெயண்ட் ஒன்று வரும். அந்த ஜெயண்டோட கால் கீழே இருக்கிற முடியில இருக்க டீடைலிங்ஸ் பாருங்க. அந்த பறக்கிற யானை, இந்திராவோட பறக்கிற யானை இருக்கு பார்த்தீங்களா? அது கீழே விழும்போது அந்த ஸ்னோ வந்து அப்படியே செதறம் பார்த்தீங்களா? அதுல இருக்க டீடைலிங்ஸ் பாருங்க. ஏன் கடைசி ஃப்ரேம்ல நம்ம யாஷ் வந்து ஒரு சிங்கமா, அது இந்த பழைய காலத்து லெப்பர்டுன்னு வாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ அதை எதிர்த்து ஒரு கர்ஜிப்பாரு. அப்போ வந்து ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. அதுல அந்த சிங்கத்தோட முடி வந்து ஒவ்வொரு முடியும் அந்த அளவு டீடைலிங்கா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் நம்ம பிரியரா நம்ம இந்தியன் மூவிஸ்ல பார்த்த விஎஃப்எக்ஸுக்கும் இதுல பார்க்குற விஎஃப்எக்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ கண்டிப்பா அது அவ்வளோ செலவாயிருக்க வாய்ப்பு இருக்கு. படம் நல்லா வரணும்னு உண்மையாவே நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும், நம்ம ஊர்ல இவ்வளோ பெரிய படம் ஒன்று அப்படின்ட்டு. பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது டீலர் விட்டாங்கன்னா அதை பத்தி பேசுவோம்.